வாங்க பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைங்க? ஒரு கப் பச்சை பயிர் முளைக்கட்டினது, இதுக்கு வந்து ஒரு 4-5 தேங்காய் சில்லு, தேங்காய் சில்லு, கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு, 10 பூண்டு, ஒரு 4-5 துண்டு இஞ்சி, உப்பு எல்லாம் போட்டு முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்ச பிறகு அப்புறம் பாசிப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட சீரகம் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ போடுறேன் கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். பயிர் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து பாசிப்பருப்பு அப்படியே ஒரு கப்பு போட்டுக்கோங்க. முதல்ல அரைச்சிக்கலாம். இது கூட அரைக்கும் போது இட்லி மாவு 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. தோசை மாவு, இட்லி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் தோசை மாவு 2 கரண்டி ஊற்றிக்கிறேன். ஒரு 4 கரண்டி, சின்ன கரண்டினால நான் 4 ஊற்றிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சா வச்சு குண்டால மாற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நான் ஜாரை க்ளீன் பண்ணி அதில் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு கேரட், திருமண கேரட் அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்க ரொம்ப ஹெவியாக இருக்கும், அவங்க ஒரு தோசையை சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெறும் சிம்பிளாக கேரட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலக்கி விட்டு தோசை ஊற்றணும். நல்லா கலக்கியாச்சு. அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை கட்டி போட்டுக்கோங்க. அந்த கேரட்டுக்கும் க்ரீன் கொத்தமல்லி தலைக்கும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெங்காயம் பண்ணாமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள் மாவு பிடிச்சிருக்கும். எங்கள் மாவு ரெடி. சட்னி, கோகனட் தேங்காய் சட்னி ரெடி. இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்களா? கல் ரெடி ஆச்சு. அந்த மாவு நல்லா கலக்கி விட்டுருவாங்க. உப்பு கட்சி கொடுக்கணும். ஆல்ரெடி உப்பு போட்டு அரைச்சினா கரெக்டாக இருக்கும். மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா தோசை நல்லா கிரன்ச்சியாகவும் வரும். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. நீங்கள் அரைச்சது சாரை கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஊற்றினாலும் அந்த தண்ணியே போதும். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். ரவா இட்லி பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். வாங்க, கல் காஞ்சிச்சு. இப்போ ஊற்றிக்கலாம். வாட்டர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்கள் பாசிப்பருப்பு தான் கூட வேறு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு பீட்ரூட், வெங்காயம் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு என்ன பிடிக்கிறோம், குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளிக்காய் உங்களுக்கு என்ன ஃபேவரட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய், கேரட்டு, கொத்தமல்லி தலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி, பூண்டு இதை போட்டுட்டேன். கருவேப்பிலும் போட்டு அரைச்சி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் விட்டு குழந்தைக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் எச்சாவே நான் கடலை எண்ணெய் விடுறேன். நான் வீட்டில் அரைச்சனால நிம்ப எண்ணெய் விடுறேன். நல்லது. குழந்தைகளுக்காக எண்ணெய் விட நான் பெரியவங்களுக்கு எண்ணெய் விட மாட்டோம். நீங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. தோசை வைக்கணும். சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நல்லா வரும். சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டீங்கன்னா தோசை நல்லா கிரன்ச்சியாக நல்லா வரும். எல்லா பக்கம் வெந்து ஒரே மாதிரி வரும். தோசை வெந்துருச்சு. அப்படியே பிடிக்கலாம். தோசை இப்படி போட்டு தோசை வந்துச்சு. அப்படி எடுக்கலாம். சட்னி இது கோகனட் சட்னி நல்லா இருக்கும். சாம்பார் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் வச்சு சாப்பிடும். ரெடி பண்ணி சூப்பராக இருக்கும். இந்த தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நாங்கள் வாரத்தில் 3 days இதை பண்ணுவோம். பாருங்க, ஒரு டைம் நீங்கள் ஊற வச்சு முளைக்க வச்சு நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எப்போ வேணாலும் சும்மா அளவாக எடுத்து போட்டுக்கலாம். சேலட் கூட பண்ணிக்கலாம். இது சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம். சூப்பராக பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி ஓகே பாய்.